ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசி = 8 சென்டிமீட்டர், பிசி = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி = 70 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக, சுற்றுவட்ட மையம் காண்கன்னு சொல்லி. முதல்ல ஏபி 8 சென்டிமீட்டர், கோணம் பி 70 டிகிரியை குறித்து அதில் ஒரு ஆர்க்கு 6 சென்டிமீட்டர் கடிச்சோம்னா ஏபிசிங்கிற முக்கோணம் வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்து ஏதேனும் 2 பக்கங்களுக்கு மையக்குத்து கோடுக்கு வரைஞ்ச அந்த 2 மையக்குத்து கோடு சந்திக்கிற புள்ளி தான் சுற்றுவட்ட மையம். அந்த சுற்றுவட்ட மையத்தை மையமாக வைத்து ஏஎஸ் அல்லது ஏபி அல்லது ஏசியை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சா அது ஏபிசி வழியாக செல்லும். அதுதான் சுற்றுவட்டம். ஓகே, வரைமுறை எழுதுவோமா? படி 1, ஏபி = 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி = 70 டிகிரி, பிசி = 6 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசியை வரைய வேண்டும். ஓகே, ஏதோ 2 பக்கத்துக்கு மையக்குத்து கோடு வரைய போகிறேன். அப்போ ஏபிங்கிற பக்கத்துக்கும் ஏபி கமா இன்னொன்று நான் எதுக்கு வரைஞ்சிருக்கேன், ஏசி, ஏசிக்கு மையக்குத்து கோடுகள் வரைய வேண்டும். இது படி 2. இரண்டும் சந்திக்கும் புள்ளி எஸ், அதான் என்னது, சுற்றுவட்ட மையம். எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ அல்லது எஸ்பி அல்லது எஸ்சிஐ ஆரமாகவும் வைத்து வட்டம் வரைய வேண்டும். அது ஏபிசி வழியாக செல்லும். அந்த வட்டம் செல்லும். அதுதான் என்னது, இதுவே சுற்றுவட்டம். இந்த வட்டம் தான் சுற்றுவட்டம். சுற்றி போகிறனால, முனைகளை தொட்டுக்கிட்டு போகிறனால அது சுற்றுவட்டம்.